பெரிய புரட்சியாளர்கள் இல்லைங்களா. இவர் பேச்சை கேட்ட மக்கள் வெகுண்டு எழுந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக புரட்சி செஞ்சுட்டாங்க. தன்னை ஒரு தலைவன் சொல்லிக்கிட்டு திரியக்கூடிய ஒரு ஜென்மம் வந்து ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஓட்டிட்டு போறோன்னு ஆம்புலன்ஸ்ல ஏத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறை பேச்சை வந்து பேசிட்டா. இந்த எடப்பாடி பழனிசாமின்ற இந்த அரசியல் கழிவை, இந்த தர்த கருமாந்திரத்தை தலைவனாக ஏற்றுக்கொண்டு அடிமை அரைப்பினங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த அடிமை அரைப்பினங்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து கொண்டு ஆம்புலன்ஸ போய் அர்றான்னு சொல்றானாக்கா அவன் உண்மையிலே நல்ல தலைவனா இருப்பானா? ஆளுங்க இல்லைனாக்கா ஆம்புலன்ஸ் வந்து தாக்குங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஐயோ எடப்பாடி பழனிசாமி தானே ஆம்புலன்ஸா இல்ல ஷேர் ஆட்டோவா? பிக்கப் பண்றது போகும்போது யாரும் இல்லாமதான் இருப்பாங்க. ஆம்புலன்ஸ் ஒண்ணு ஷேர் ஆட்டோல 10-15 பேசண்ட உள்ள தூக்கி வச்சுக்கிட்டு போறதுக்கு மனித கழிவே வைத்து உன்னை அடித்தாலும் மனித கழிவு தான் அசிங்கப்படும். இது வரைக்கும் நீ என்ன வெங்காயத்துக்கு ஒரு அறிக்கையை கூட கொடுக்க. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, கடந்த 18ஆம் தேதி அணைக்கட்டு தொகுதியில வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கழிவு, இந்த மாதிரி ஒரு கலிசனை வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியல இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த அரசியல் கழிவு என்ன சொன்னதுனாக்கா, இவர் பேசும்போது அதான் மக்களுடைய சிந்தனை தூண்டுற அளவுக்கு இவர் வந்து பேசிட்டு இருக்கிறாராமா எல்லா கூட்டத்திலும். அந்த பேச்சுக்கு வந்துட்டு இடையூறல் ஏற்படுத்துற மாதிரியும் இவரோட பேச்சை வந்துட்டு மக்கள் கேட்டுட்டாக்க மக்கள் வந்துட்டு அப்படியே வெகுண்டு எழுந்து, ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய புரட்சியாளர்கள் இல்லைங்களா. இவர் பேச்சை கேட்ட மக்கள் வெகுண்டு எழுந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக புரட்சி செஞ்சுட்டாக்க என்ன பண்றது, ஆட்சி கவிழ்ந்துடும் இல்லைங்களா. அதனால வந்து அதுக்கு இடையூறு பண்றதுக்காக அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இவர் பேசுற எல்லா கூட்டங்களையும் ஆம்புலன்ஸ அனுப்பி வந்துட்டு பிரச்சனை பண்ணது தமிழ்நாடு அரசு, இடையூறு பண்றாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்ல இனிமேல் பேஷண்ட் இல்லாம வந்தாக்கா ஆம்புலன்ஸ ஓட்டிட்டு வரவன் ஆம்புலன்ஸ்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கழிவு எடப்பாடி பழனிசாமி, தண்ட கருமாந்திரம் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஒரு பேச்சை வந்துட்டு அணைக்கட்டு தொகுதியில 18ஆம் தேதி வந்து பேசுச்சு. அப்பொழுதே பாத்தீங்கன்னா பல பேரும் கண்டனங்கள் தெரிவித்திருந்தாங்க. ஒரு அரசியல் தலைவனாக இருக்கக்கூடிய எவருமே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பேச்சை பேச மாட்டாங்க. அரசியல்ல வந்துட்டு குப்பையா இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ண மாட்டாங்க. உயிர் காப்பதற்காக போகக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் மேல வன்முறை தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. எவ்வளவு பெரிய மோசமான அயோக்கியனா இருந்தாலும் ஒரு ஆம்புலன்ஸ் போச்சுனாக்கா அதுக்கு வழி விட்டுட்டு போவோம். அப்படி இருக்கும்போது தன்னை ஒரு தலைவன் சொல்லிக்கிட்டு திரியக்கூடிய ஒரு ஜென்மம் வந்து ஆம்புலன்ஸ வந்துட்டு ஓட்டிட்டு போறோன்னு ஆம்புலன்ஸ்ல ஏத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறை பேச்சை வந்து பேசிட்டா. இந்த வன்முறை பேச்சை கேட்டுக்கொண்டு அண்ணாத்தையும் இந்த எடப்பாடி பழனிசாமின்ற இந்த அரசியல் கழிவை, இந்த தர்த கருமாந்திரத்தை தலைவனாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சில அடிமை அரைப்பினங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த அடிமை அரைப்பினங்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து கொண்டு திருச்சியில இதே போல அவர்கள் கட்சி கூட்டத்துல ஒருத்தர் வந்துட்டு மயங்கி விழுந்துருக்கிறாரு. அவர் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அங்க இருந்து போன் வருது, அதுக்காக வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் போயிருக்கிறாரு. அப்படி போகும்போது அந்த ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு ஆட்கள் இல்லை அப்படின்றதுனால அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை கடுமையா தாக்கிறேன். கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா மருத்துவ சிகிச்சைக்காக வந்திருந்த உதவி மருத்துவராக இருக்கக்கூடிய அந்த பெண்ணையும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கருவுற்று இருக்காங்க. 2 மாசத்துல வந்து மெட்டர்னிட்டி லீவ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்படிங்குள்ள அவர்களை கையப்படுத்தி கடுமையாக தாக்கி இருக்கிறது இந்த அரைப்பின கூட்டங்கள். இந்த மாதிரி இந்த எடப்பாடி பழனிசாமின்ற இந்த தத்தி கருமாந்திரம், தண்ட கருமாந்திரம் பேசுற இந்த ஒரு பேச்சை வைத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு நிறைமாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா வன்முறை தாக்குதலை வந்துட்டு இந்த அரைபீனங்கள் வந்து செய்து காட்டி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இந்த மாதிரி வன்முறையை தூண்டுற வந்துட்டு ஒரு தலைவன் அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்னாக்கா அவனுடைய தொண்டர்களை வந்து நல்வழிப்படுத்துற மாதிரி இருக்கணும். அந்த ஆம்புலன்ஸ்ல ஆள் இருந்தா என்ன, இல்லைன்னா உனக்கு என்ன, ஆம்புலன்ஸ் போன எல்லாருமே வழி விடுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்க தேர்தல் பிரச்சார கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வந்துட்டு அந்த பக்கமா போயிட்டு இருக்குது. போகும்போது அந்த ஒரு வழியை விட்ட எந்த ஒரு வழி இல்லைன்றதுனால
தன்னுடைய பிரச்சாரத்தையும் அந்த இடத்துல பண்ணாம உதயநிதி ஸ்டாலின் ஆம்புலன்ஸ் வழியை விட்டு அவர் வண்டியை விட்டு கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா அந்த பாதை வந்து குறுகலா இருந்தது அப்படின்றதுனால அந்த இடத்துல பிரச்சாரமே பண்ணாம போயிட்டாரு. ஆனா அந்த இடத்துல திமுகவுடைய வேட்பாளருக்கு அதிகமான ஓட்டு கிடைக்குது. ஒருத்தன் பேசிதான் வந்துட்டு ஓட்டுக்களை மக்கள்கிட்ட வந்து கருத்து அவனுடைய செயல் அவனுடைய கருத்துக்கு என்னன்றத செய்து காட்டுறது. அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு மிக சிறந்த உதாரணமா இருக்கு. ஆனா இந்த அரசியல் கழிவு எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லாம தன்னுடைய தொண்டர்களை வன்முறை பாதைக்கு வந்து தூண்டி விட்டு ஆம்புலன்ஸ போய் அறான்னு சொல்றானாக்கா அவன் உண்மையிலே நல்ல தலைவனா இருப்பானா? நினைச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ற, ஆளுங்க இல்லைனாக்கா ஆம்புலன்ஸ் வந்து தாக்குங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஐயோ எடப்பாடி பழனிசாமி தானே ஆம்புலன்ஸா இல்ல ஷேர் ஆட்டோவா? நீ பார்க்கும் போதெல்லாம் ஆட்களை உள்ள ஏத்தி வச்சுக்கிட்டே போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு பிக்கப் பண்றது போகும்போது யாரும் இல்லாமதான் போங்க. ஆம்புலன்ஸ் ஒண்ணு ஷேர் ஆட்டோல 10-15 பேசண்ட உள்ள தூக்கி வச்சுக்கிட்டு போறதுக்கு பாதிக்கப்பட்டவரையும் அந்த குடும்பத்தை அந்த ஒருத்தரையும் தான் கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்க ஜிஹெச்ல வந்து விட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அதுக்கு வந்துட்டு இவ்வளவு வன்முறையை வந்துட்டு இது பண்ணி உன்ன மாதிரியான அயோக்கியன்லாம் எதை கொண்டு அடிச்சாலும் அந்த பொருள் அசையோட மனித கழிவே வைத்து உன்னை அடித்தாலும் மனித கழிவு தான் அசிங்கப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு அசிங்கப்பட்ட பையன் நீ. கொஞ்சம் கூட வந்துட்டு மக்கள் நலனுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட இல்லாம நீ பேசுற அப்படின்றது போது இப்படி மக்கள் நலனே இல்லாம இருக்கக்கூடிய நீ எப்படி வந்துட்டு முதலமைச்சர் பதவிக்கு முதல்ல ஆசைப்படலாம்? தப்பி தவறி அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா கூனி குறுகி கூவத்தூர்ல வந்துட்டு சசிகலா காலில் விழுந்து நீ வந்துட்டு முதலமைச்சரை ஏதோ ஒண்ணு ஆகிட்ட. அன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களால பணம் திரட்ட முடியல, நீ வந்து பணத்தை திரட்ட முதலமைச்சர் ஆகிட்ட. கிட்டத்தட்ட இந்த பதவி வந்துட்டு ஏலத்துல எடுத்து வச்சுக்கிட்டதுனால நீ வந்து முதலமைச்சர் ஆனவன்லாம் தலைவன் ஆயிட முடியாது. மக்களால் உருவாக்கப்படுறவங்க தலைவன் ஆகும். அப்படி இருக்கும்போது பார்த்தா நீ ஆக்சிடென்டா கூட நீ முதலமைச்சராக நீ வந்துட்டு அந்த பதவியை கொஞ்ச நாளைக்கு ஏலம் எடுத்து வச்சிருந்த. சசிகலா அவர்களுக்கு மெயின்டைன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சசிகலா நினைச்சாங்க. சசிகலா முதுகலை குத்தி டிடிவி தினகரனுக்கு ஆப்படிச்சு அவங்க எல்லாம் கட்சியை விட்டு வெளியே அனுப்பிட்டு கூட இருந்த ஓபிஎஸ் ஓட மொத்த அரசியலும் சமாதி கட்டுற மாதிரி பண்ணிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நீ வந்துட்டு இது பண்ணிட்டேனாக்கா அம்மா அதாவது அமைதிப்பட திருட்டு அமாவாசை மாதிரி உன் செயல்கள் இருக்கலாம். அதுக்காக வந்துட்டு உன்னையெல்லாம் எவனும் தலைவனா ஏத்துக்கிட்டதே இல்லை. உன் கட்சிக்கான உன்னை முதல்ல ஏத்துக்க மாட்டேன். இப்படிப்பட்ட கேடுகட்ட செயல் செஞ்சதுக்கு உன்னை எல்லாம் வந்துட்டு காரி இப்ப வந்து உன் பேச்சை கேட்டுட்டு அந்த ஆம்புலன்ஸை தாக்குனது இல்லைங்களா அந்த அடிமை அரைப்பினங்கள் அந்த அடிமை அரைப்பினங்கள் ஒரு 16 பேர்த்துக்கு இப்ப கேஸ் ஆச்சு. நாம என்ன கேட்கறோம்னாக்க இந்த சம்பவம் நடந்து ஒரு நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீ என்ன வெங்காயத்துக்கு ஒரு அறிக்கையை கூட கொடுக்க இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது தவறு அப்படின்னு சொல்றதுக்கு உன் கட்சிக்கான பண்ணால் தவறுன்னு சொல்றதுக்கு உனக்கு தைரியமும் திராணியும் துப்பு இல்லைனாக்கா நீ எல்லாம் என்ன வெங்காயம் தலைவனா இருக்கிற அப்படின்னு தான் கேட்க வேண்டி இருக்குது. கொஞ்சம் கூட வந்துட்டு மக்கள் நலன் அக்கறை எல்லாமே இந்த மாதிரி பண்ணி நீ பேசுற ஒரு பேச்சாலே இன்னைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாமே தாக்கப்படுறானாக்கா இப்போ வந்துட்டு உண்மையை சொல்றேன். எங்கேயாவது அதிமுக கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போன் வந்ததுனாக்கா அந்த இடத்துல எந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்துட்டு துணிஞ்சு போக முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் உயிர் பயத்துல இந்த அரைப்பினங்கள் வந்து காட்டி இருக்குது. அப்படிங்குள்ள நீ எல்லாம் என்னத்த வந்து முதலமைச்சர் ஆகி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம் நாங்க நம்ப முடியும். நீ 4 வருஷம் முதலமைச்சராக இருந்த போதே எங்களுக்கு ஒரு நல்லதும் செய்யல. எங்களுடைய எல்லா உரிமையிலும் கொண்டு போய் அந்த அயோக்கிய பயலுங்க நரேந்திரா கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் அடமான வச்சுட்டேன். அப்படி இருக்கும்போது ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் இருக்க உரிமைகளோட நாங்க சுதந்திரமா கொஞ்சமா வாழணும்னு நினைச்சிட்டு இங்க இருக்க திராவிட மாடல் ஆட்சி செயல்படுதுனாக்கா நீ அதுக்கும் வந்துட்டு வழிவிடாம உன்னோட சுயநலத்துக்காக உன் சம்பந்தியை காப்பாத்துறதுக்காக நீ அவனுக்கிட்ட அடிமையாக்கு எங்களை ஏன்ட்டு அடிமையாக்குறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. இந்த எடப்பாடி பழனிசாமி அடிமைத்தனம் இருக்க கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத இந்த அடிமை நாய்களுக்கெல்லாம் வரப்போகின்ற 2026 தேர்தல்ல இந்த அரசியல் கழிவுகளை எல்லாம் தூக்கி குப்பையில எரிஞ்சிட்டு இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலையும் சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு தோழர்களே. என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் 50 வருஷமா? அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?